படைத்தவள், எழுத்தின் வழியே எண்ணங்களை விதைத்தவள். இத்தனை சாதனைகளை இளமையிலேயே நிகழ்த்திய போதும் இலக்கு என்னும் உயரம் அரசு பணி தேர்வை நோக்கி அயராது பயணிக்கும் லட்சிய பெண்மணி இவள். பொறியியல் அறிவும் கவிதை நயமும் பேச்சின் துணிவும் எழுத்தின் வலிமையும் தேசப்பணி கனவும் ஒரு சேர கொண்ட இளம் சாதனை சுடர் ஜே கோபர்னிகா. கோபர்னிகா என்பது பெயரல்ல, முயன்றால் முடியும் என்பதற்கான ஒரு இளமை முகவரி என்றே சொல்லலாம். வெற்றிகள் தொடரட்டும், விருதுகள் பெருகட்டும், எழுத்துகள் சிறக்கட்டும், தேசம் போற்றும் உயர்ந்த பணியில் உங்கள் கனவு நினைவாகட்டும். இன்று இந்திய சுதந்திரம் என்ற தலைப்பில் நம்முடன் உரையாற்ற ஜே கோபர்னிகா அவர்களை அன்புடனும் பெருமையுடனும் அனைவரின் பலத்த கரவொலியோடு வரவேற்போம். வணக்கம். வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் வைகரை சங்கமத்திற்கும் பார்வையாளர்களுக்கும் 80வது விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் இதோ என் முதல் வணக்கம். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திரம் அது ஒரு சரித்திரம். 1498கள்ல இந்தியாவை நோக்கி பல நாடுகள் இந்தியாவுக்கு வழி எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். ஏன் எல்லாரும் இந்தியாவை நோக்கி வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இந்தியால பட்டை, மிளகு அந்த மாதிரியான வாசனை பொருட்கள் மிக அதிகமாகவும் தரமாகவும் கிடைக்கப்பெற்ற ஒரே இடமா இந்தியா தான் இருந்தது. அப்படிப்பட்ட இந்தியாவை கண்டறியறதுக்காக பல நாடுகள் முயன்றப்போ 1498ல முதல்ல சீரூட்டை கண்டுபிடிச்சவர் தான் யாரு அப்படின்னா வாஸ்கோ ட காமா. அவர் சீரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர்களை தொடர்ந்து போர்த்துகீசியர்கள், டேனிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லி பல நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய தாய் நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. வணிகங்கள் பல செஞ்சாங்க. அப்படி வந்த ஒரு நாடுதான் எது அப்படின்னா பிரிட்டன். பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வணிகம் செய்யறதுக்காக இந்திய நாட்டிற்குள்ள வந்திருக்காங்க. இந்திய நாட்டுக்குள்ள சின்ன சந்தைகளை அமைச்சு வணிகம் பார்த்துக்கிட்டு இருந்த இவங்க மக்களுக்கு நடுவுல இருந்த சமூக சமய வேறுபாட்டையும் மக்களுடைய அறியாமையையும், அது மட்டும் இல்லாம இந்தியாவில கொட்டி கடந்த வளங்களையும் பார்த்து இந்தியாவை மொத்தமா சுரண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதற்காக அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எது அப்படின்னா, இந்தியாவில தொழிற்சாலைகள் அமைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்காக ஜஹாங்கீர் மன்னர் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஜஹாங்கீர் மன்னர் முதல்ல தவிர்த்த ஜஹாங்கீர் மன்னர் அடுத்த 2 ஆண்டுகள்ல அதற்குண்டான பர்மிஷனை வழங்குறாரு. ஜஹாங்கீர் மன்னர் அனுமதி வழங்கிய பிறகு நிறைய இடங்கள்ல தொழிற்சாலைகளை திறக்கிறாங்க நம்மளுடைய கிழக்கிந்திய கம்பெனி. தொழிற்சாலைகளை திறந்தது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல தொழிற்சாலைகளை திறந்தாங்களோ அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள், பேரரசர்கள்னு சொல்லி பல அரசர்கள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் தன்னுடைய நட்பை பாராட்டுகிறாங்க. எப்படி அப்படின்னா, பல பரிசுகளை கொண்டாந்து கொடுக்கறது, வெப்பன்ஸ் கொடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் கிட்ட ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துலதான் ஆற்காடு நவாபிற்கும் பிரெஞ்சு சேர்ந்த மக்களுக்கும் ஆற்காடு நவாபிற்கும் பிரெஞ்சு நாட்டவருக்கும் இடையே ஒரு போர் முழுது. அந்த போர்ல ஆற்காடு நவாபுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆற்காடு நவாபுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த போர்ல ஆற்காடு நவாபை வெற்றியும் பெற வைக்கிறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஆற்காடு நவாபை சந்திச்ச இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு போர்ல இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அந்த நஷ்ட ஈட நீங்க உடனே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. ஆற்காடு நவாப் இவ்வளவு பெரிய பெருந்தொகையை ஒரே நேரத்துல நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து 2 இடங்களை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த 2 இடங்களை கொடுக்குறாங்க. அந்த 2 இடங்கள்ல இருக்கக்கூடிய
வரிய வந்து நீங்க வசூலிச்சு உங்களுடைய இந்த நஷ்டத்தை வந்து ஈடு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாப் கொடுக்குறாரு. அந்த 2 இடங்கள்ல ஒரு இடம் தான் எது அப்படின்னா, இந்த நெற்கட்டு சேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூலித்தேவர் ஆட்சி செய்த ஒரு இடம் தான் எது அப்படின்னா, இந்த நெற்கட்டு சேவல் அப்படின்ற இந்த இடம். இந்த இடமுமே இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்சமா பல இடங்களை போர்கள் மூலியமாவும், தந்திரங்கள் மூலியமாவும், சூழ்ச்சிகள் மூலியமாவும் தன்னுடைய ஆட்சி பகுதியை அதிகம் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு காலகட்டத்துல தன்னுடைய காலனிய நாடா அடிமைப்படுத்துற விதமா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க மாற்றி அமைச்சாங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு அத்தியாயத்தை அமைச்ச இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிய அடக்கிறதுக்காக 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 150 வருடங்களை கடந்து தன்னுடைய அயராத உழைப்பின் காரணமாக நாம் பெற்றெடுத்த சுதந்திரம் தான் இன்றைக்கு நாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் பெரிதினும் பெரிது கேட்டு மானம் போற்று ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெட்டிப்புற பேசி இந்தியாவிற்கும் இந்திய நாட்டிற்காகவும் தன்னுடைய ரத்தத்தையும் சதையையும் தன்னையே அர்ப்பணிச்சு இன்னைக்கு நமக்கு பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுதந்திரம். இன்றைக்கு நாம் பெற்றிருந்த சுதந்திரம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் போராட்டத்தின் நடுவே ஆங்கிலேயனின் ரத்தம் பார்க்க யுத்தம் முட்டாளே சுதந்திரம் கிட்டும் என்றோரின் உதிரம் பெற்ற சுதந்திரம் இன்றைய நாம் பெற்றுக் கொண்டிருக்க சுதந்திரம். இன்றைக்கு நம்மளுடைய சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு 1600கள்ல பிரிட்டிஷ்காரங்க பிழைக்க வழி இல்லாம இந்தியா கிட்ட வணிகம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தேடிக்கிட்டு இந்தியாவுக்கு வழி கேட்டு வந்த ஒரு ஆங்கிலேயன் இந்திய வம்சத்தாருக்கிட்டயே வரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வசூலிக்கும் போது நம்ம பாட்டம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்று முறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை கொஞ்சம் விளையாடும் என்கள பெண்களுக்கு மஞ்சள் உரைத்து பணிபுரிந்தாயா என அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை அடுக்கி அந்த பரங்கி தலையனை கதறவிட்ட கட்டபொம்மன் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் இன்றைய சுதந்திரம். அப்படிப்பட்ட இன்றைய சுதந்திர தின நாள்ல நம்ம இவ்வளவு சந்தோஷமா இன்றைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சுதந்திரத்திற்கான காரணம் ஒரே ஒருவன் தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒருவன் தான் தான் மரணிப்போம் என தெரிந்தும் மார்த்தட்டி கொண்டு மார்க்கத்துக்கு சென்றடையும் மா வீரனான ராணுவம். 1998 ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் இன்றைய சுதந்திரத்திற்கும் நமக்கு உறுதுணையா இருக்கிறவங்க ராணுவ வீரர்கள் அப்படின்றத எனக்கு நினைவு கூர்ன ஒரு சம்பவம். 1998 வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆவறாங்க. வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு அப்புறமா அதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் கையில வச்சிருந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை அப்படின்ற சோதனைய முழுமை பெற வைக்கிற விதமா அணு ஆராய்ச்சிய செஞ்சு அது பொக்ரான் அப்படின்ற இடத்துல மேற்கொள்ளவும் செய்யறாங்க. மேற்கொண்டு அதுல வெற்றியும் பெறுது இந்தியா. மே மாதத்துல முதல் 2 வாரங்கள்ல இந்தியா சோதனை நடத்தி முடிச்சு வெற்றி பெறுது. அடுத்த மே மாசம் அதே 28ஆம் நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா தன்னுடைய நாட்டை ஒரு அணு ஆயுத இருக்கக்கூடிய நாட்டா வலிமையா காமிச்சுக்கிட்டு இந்தியா தன்னை இப்படி காமிச்சுக்கும் பொழுது நாம மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதே மே மாசம் 28ஆம் தேதி பாகிஸ்தானும் அதே இடத்துல அதே அணு ஆயுத சோதனையை நடத்துறாங்க. அவங்களும் வெற்றி பெறுறாங்க. சோ உலக மத்தியில இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் அணு ஆயுதம் வச்சிருக்க 2 மிகப்பெரிய நாடுகளா தடம் பதிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த நேரத்துலதான் வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வெற்றி பெற்ற கையோட லாகூர்ல இருந்து அதாவது டெல்லியில இருந்து லாகூர் வழியா பாகிஸ்தானுக்கு ஒரு பஸ் விடுறாங்க நம்மளுடைய வாஜ்பாய் அவர்கள். அந்த பஸ்ஸை விட்டது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல முதல் பயணியா ஒரு பிரதமர் பஸ்லயே பயணிச்சு பாகிஸ்தான் வரைக்கும் போகிறாரு. அங்க இருக்கக்கூடிய பிரதமரை சந்திக்கிறாரு. அந்த பிரதமர் கிட்ட நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நட்பை பாராட்டுற விதமா
பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறாரு. இதற்கு ஒத்துக்கிட்டு பாகிஸ்தானிய பிரதமரும் அந்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறாரு. ஒரு பிரதமர் நினைச்சிருந்தா கார்ல போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா பிளைட்ல போயிருந்திருக்கலாம். அவர் நினைச்சா எந்த விதமான போக்குவரத்தை கூட ஒரு உபயோகிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பிரதமர் தானே பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு பஸ்ல ஒரு பொது போக்குவரத்துல பயணிச்சு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையேயான நட்புறவை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை நம்ம வாஜ்பாய் அவர்கள் எடுத்தாங்க. ஆனா அவர் இந்த இடத்துல இப்படி ஒரு நட்புறவை பாராட்டி கொண்டிருக்க அதே சமயத்துலதான் அந்த பக்கத்துல கார்கில் அப்படின்ற மலைப்பகுதி கிட்ட ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானிய வீரர்கள். பாகிஸ்தானிய போர் வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெரரிஸ்ட் மாதிரியான உடைய அணிஞ்சுகிட்டு ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்தியா, அதாவது அவங்களுடைய பார்டரை கடந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய கார்கில் மலைப்பகுதியை ஆக்கிரமிச்சிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படி இந்தியாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு 2 ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆடு மேய்க்கிறதுக்காக மேய்ச்சல் தொழிலுக்காக எங்க போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜூபார் அப்படின்ற மலைப்பகுதி மேல ஒரு சின்ன பைனாக்குலர், ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆடுகளை வந்து வேட்டையாடவும் செய்வாங்க. சோ அதுக்காக வந்து அவங்க பைனாக்குலர்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த பைனாக்குலரை எடுத்து அந்த மலைப்பகுதி மேல ஏறி அவங்க ஆடுகள் தெரிகிறதா அப்படின்னு பாக்குறதுக்காக பார்க்கும்போதுதான் நம்ம இந்தியாவை சேராத யாரோ ஒரு அந்நியர் நம்ம தாய் நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படின்றது அந்த 2 சிறுவர்களுக்கு தெரிய வருது. உடனே ஓடி வந்து கீழே இருக்கக்கூடிய பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல இந்த மாதிரி அந்நியர்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய துருப்புகளை வந்து ஒரு 2 துருப்புகளை முதற்கட்டமா அனுப்பி வைக்கிறாங்க. சோ ஆக அந்த 2 துருப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உண்மையாவே அங்க வந்து அந்நியர்கள் ஊடுருவி இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததா 3வது துருப்பா ஒரு துருப்பு அனுப்புறாங்க. அந்த துருப்பு அனுப்பும்போது அந்த துருப்ப பாகிஸ்தானியர்கள் பாத்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 3வது துருப்பு மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துனதுல பல இந்திய வீரர்களை கைதும் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு பல சித்திரவதைகள் பண்ணி அவங்களுடைய சடலங்களை வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இதற்கிடையில அவங்க கைது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கிட்ட பேசி தன்னுடைய வீரர்களை விடுவிக்கும் மாதிரி போன் பண்ணி எல்லாம் பேசியிருப்பாரு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். சோ இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியுமே கூட நமக்கு ரிட்டர்ன் வந்தது இந்தியர்களா அப்படின்னு கேட்டா இந்திய பிணங்கள் தான் நமக்கு ரிட்டர்ன் வந்தது. ஒரு 2 நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்புறவை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாஜ்பாய் இவ்வளவு விஷயங்கள் மேற்கொண்டுமே கூட பாகிஸ்தானிய பாகிஸ்தானியர்கள் இந்திய வீரர்களை இவ்வளவு கொடுமையா சித்திரவதை பண்ணி அவங்கள சாகடிச்ச அந்த உடல்களை பார்த்த வாஜ்பாய் வந்து உடனே ஆஹ் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர், அப்புறம் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர், எல்லா துறை அமைச்சர்களையும் ஒன்று சேர்த்து அவர் வந்து ஆய்வு கூட்டங்கள் நடத்தி கண்டிப்பா நம்ம வந்து இதற்கு மிகப்பெரிய அளவுல பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. சோ இங்க தொடங்குறதுதான் எது அப்படின்னா, அந்த கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்ற அந்த கார்கில் போர் அப்படின்ற போர் வந்து நடக்குது. இந்த போருக்கு பாகிஸ்தான் வந்து ஆபரேஷன் பத்ர் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. நம்ம இந்தியர்கள் ஆபரேஷன் விஜய் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அதனாலதான் இத கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு கூட சொல்றோம். சோ இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய போரை நம்ம எப்படி கையாண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் ராணுவர்களுடைய ஒரே ஒரு வீரம் அப்படின்ற மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இந்த பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுக்க, அதாவது காஷ்மீரை கைப்பற்றத்திற்காக கார்கில ஆக்குபை பண்ணி நம்ம மேல போர் தொடுக்க நினைச்ச அந்த டைம்ல சைனாவும் பாகிஸ்தான் கூட கைகோர்த்த செய்திகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த டைம்ல லீவுக்காக வீட்டுக்கு போயிருந்தவங்க, இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களுடைய விடுமுறைக்காக வீடுகளுக்கு போயிருந்தாங்க. எல்லாருக்குமே கடிதங்களை போட்டு எல்லாரையும் உடனடியா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கடிதங்களை போட்டுச்சு. பல பேர் வந்து வீடுகளுக்கு போகிட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து வீடுகளை சென்று அடைஞ்சிருந்தாங்க. பல பேர் தன்னுடைய குழந்தைகள், பிறக்க போற குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துல அந்த லெட்டர் கிடைச்சோம் அதே அடுத்த நொடி உடனே கடந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டுடைய எல்லை பகுதிக்கு வந்து அடையறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலைப்பகுதிகள் முழுசாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் படை வந்து எல்லையில நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கார்கில் போர் அப்படின்ற போர், அதாவது இந்த கார்கில் அப்படின்ற இடத்துல நடந்த போருக்கு உண்டான முழு பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, மேஜர் சரவணன் அப்படின்ற திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் கையில ஒப்படைக்கிறாங்க.
இந்த திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் என்ன பண்றாரு அப்படின்னா, காலையில 4 மணிக்கிட்ட, அதாவது இந்த மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மிக உயரமான மலைத்தொடர். அதாவது 18,000 அடி அப்படின்னு கூட சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மலைத்தொடர். அதுவும் பனியான மலைத்தொடர். 0°C தண்ணியே கட்டி ஐஸ் கட்டியா மாறிடும். சோ அப்படிப்பட்ட குளிர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போர் கருவிகள், சாப்பாடு எல்லாத்தையும் பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த மலை மேல ஏறி போகணும். அப்படி மலையில ஏறி போகிறப்போ ஆப்போசிட்ல இருந்து, அதாவது அப்பர் ஹை பாயிண்ட்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த பாகிஸ்தான். அதாவது மலையோட உச்சியில இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பாகிஸ்தான். யாரு மலையோட உச்சியில இருக்காங்களோ அவங்களுக்குதான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மேல இருந்து கீழே பாக்குறப்போ எங்கெங்க வீரர்கள் வராங்கன்னு ஈஸியா அவங்களால கண்டுபிடிச்ச முடியும். ஆனா கீழே இருந்து மேல வரவங்க பல உபகரணங்களை, கருவிகளை தூக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம குளிர்களை தாங்கி கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஒரு கையாலேயே மலை ஏறிக்கிட்டு இன்னொரு கையால தாக்குதல்களை சமாளிச்சுக்கிட்டு வரணும். சோ இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு உட்பட்டவங்க, அதாவது 10 பேர் மேல போனாங்க அப்படின்னா அதுல 4 பேர் தான் உசுரோட இருப்பான். அப்படிப்பட்ட காலகட்டத்துல மேஜர் சரவணன் கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. மேஜர் சரவணன் பகல் நேரத்துல மலையை ஏறுறதை தவிர்த்து இரவு நேரத்துல மலையை ஏறுறதுக்கு முடிவு பண்றாரு. ஏன் அப்படின்னா, இதே பகல் நேரத்துல மலை ஏறணும் அப்படின்னா நம்மள ஈஸியா எங்கெங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நாட்டுக்காரவங்க கண்டுபிடிச்சு நம்மள ஈஸியா சுட்டு வீழ்த்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இரவு முழுக்க அந்த மலையை ஏறுவாங்க. இரவு பகுதியிலேயே இரவு நேரத்திலேயே மலை மேல ஏறி காலையில 4 மணிக்கு இந்த மலையோட உச்சியை அவங்க நெருங்குவாங்க. மலையோட உச்சியை அவங்க நெருங்கும் போது மேல இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய வீரர்கள் நம்ம இந்திய படை மேல் நோக்கி வர்றதை பார்த்துட்டு உடனடியா தாக்குதலை ஆரம்பிச்சிருவாங்க. சோ மலையோட உச்சியை நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்கள் மலை மேல ஏறிக்கொண்டு ஆப்போசிட்ல நமக்கு எதிரா போர் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்களை எதிர்கொள்றாங்க. அப்படி எதிர்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட் நம்மள்ட்ட இருந்தது SLR, அதாவது சிங்கிள் லோடட் ரைபிள் அப்படின்ற SLR ரக துப்பாக்கிகள் தான் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா மேல இருக்கிறவங்க கிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள், மிகப்பெரிய துப்பாக்கிகள், அப்புறம் நிறைய மேம்படுத்தப்பட்ட வெப்பன்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால அவங்க நிறைய பேரை ஒரே நேரத்துல தோற்கடிக்கக்கூடிய செயல்களுமே ஈடுபட்டுட்டுதான் இருந்துச்சு. அப்பதான் நம்மளுடைய மேஜர் சரவணன் அந்த மலை முகடுகள்ல அந்த பல்லே கட்டி போகிற அளவுக்கான ஒரு குளிர்ல ஒரு மேல் நோக்கி போறாரு. தன்னுடைய அந்த துப்பாக்கியை எடுத்து எதிர்ல வரக்கூடிய வீரர்களை அந்த பாகிஸ்தான் வீரர்களை சுட்டுட்டு மேல் நோக்கி போயிட்டே இருக்காரு. அப்படி மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மேல இருந்து ஒரு பாகிஸ்தான் வீரன் சுட்ட அந்த துப்பாக்கி குண்டு அவருடைய வயத்துல போய் சொருவிடுது. அதாவது வயித்துல துப்பாக்கி குண்டு தொலைச்சிருது. தொலைச்சதுக்கு அப்புறமும் அவர் மேல் நோக்கி போறாரு. இது ஒண்ணும் சினிமா இல்லைங்க. உடனே துப்பாக்கி தோட்டா தன்னை தொலைச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்னா சினிமால மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ரியல் லைஃப்ல ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா நம்மளுடைய மேஜர் சரவணன் அதுல ஒருத்தர். துப்பாக்கி குண்டு தொலைச்சதுக்கு அப்புறமும் மேல் நோக்கி போறாரு. மேல் நோக்கி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க குண்டுகள் வச்சிருக்காங்க. அந்த குண்டுகளை எடுத்து மேல் நோக்கி வரக்கூடிய இந்திய வீரர்கள் மேல பாகிஸ்தானியர்கள் வீசும்போது அந்த குண்டுல அடிபட்டு தன்னுடைய உடம்பே சதைச்சு போய் ரத்த சகதியில மேலேந்து வந்துகிட்டு இருக்க அவரு அடுத்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குன்றுல போய் விழுறாரு. சோ மேலேந்து அந்த குண்டுனால தகர்த்தெறியப்பட்டு அப்படியே ரத்த சகதியில கீழே விழுறாரு நம்மளுடைய மேஜர் சரவணன். இத பார்த்துட்டு கீழே இருந்து கமாண்டிங் ஆபீசர்ல இருந்து கமாண்ட் வருது, செங்கிஸ்கான் கம் பேக் அப்படின்னு சொல்லி வருது. செங்கிஸ்கான் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மேஜர் சரவணனுடைய வீரத்துக்காக, கரிஷ்மாக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் எது அப்படின்னா இந்த செங்கிஸ்கான் அப்படின்ற பட்டம். அதனால அவரை கீழே இறங்கி வர சொல்லிருக்காங்க. அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய கமாண்டிங் ஆபீஸ்ல இருந்து இப்படி ஒரு உத்தரவு வருது. இந்த உத்தரவை கேட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய மேஜர் சரவணன் சொன்ன வார்த்தை ஒரே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி என்னுடைய நாட்டை சூறையாட வந்த வீரர்கள் தெரிகிறாங்க. அப்படி என்னுடைய பகைவர்கள் எனக்கு எதிரில இருக்கும்போது என்னால எப்படி புறமுகுதுக காட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் நோக்கி போறாரு. அதுக்கப்புறமா மேஜர் சரவணன் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் ஒரு வாரத்திற்கு அப்புறம் மேலேந்து ஒருத்தர் தவழ்ந்து 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 கீழே வர்றாரு. அவர் பேரு என்ன அப்படின்னா சத்ரபதி அப்படின்றாரு. ஏன் தவழ்ந்து தவழ்ந்து வரீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய கமாண்டிங் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கேக்குறப்ப அவர் சொல்றாரு, மேல மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான்
தவழ்ந்து வராம வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட உயிரே வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்துலயும் நான் ஏன் மேலேந்து கீழே வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை இந்திய நாட்டிற்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தெரியுமா? சரி, செங்கிஸ்கானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கீழே இருந்து கமாண்டிங் ஆபீசர்ஸ் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு குண்டு அவர் வயித்தை தொலைச்சிருச்சு. ஒரு 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 குண்டு, ஒரு தோட்டா அவருடைய வயித்தை தொலைச்சிருச்சு. ஒரு குண்டு அவர் உடம்ப சிதைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் கீழே விழுந்த அவரு ரத்த சகதியில ராக்கெட் லான்ச்சரை தூக்கி தன்னுடைய தோள்பட்டை மேல வச்சுக்கிட்டு மேல் நோக்கி போனாரு. போகி அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த படையினர் வச்சிருக்கக்கூடிய அந்த படையினர் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி முதலான கருவிகள் வச்சிருக்கக்கூடிய இடம், அந்த கேம்பையும் தகர்த்து எய்தாப்ல இருக்கக்கூடிய 2 பாகிஸ்தானிய வீரர்களையும் அவர் வந்து கொன்னு, அதுக்கப்புறம் தான் அவருடைய உடல் வந்து மேலிருந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சிகரமான விஷயத்த வந்து செங்கிஸ்கான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சத்ரபதி சொல்றாரு. இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பீகார் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னொரு படைப்பிரிவினர் அனுப்பி இவ்வளவு தாய் நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கக்கூடிய மேஜர் சரவணனுடைய உடலை நம்ம எப்படியாவது மீட்டு கொண்டு மேல வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படைப்பிரிவினர் 13,000 அடி கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல அவருடைய உடல் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த கடும் பனியிலையும் தேடி அந்த உடலை அவங்களுடைய தாய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு நீர் கீழே விழறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து அந்த தாய் கிட்ட அந்த உடலை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்ப அந்த தாய் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த தாய் சொல்லிட்டு அழுதாங்களாம். அதை கேட்கும் போதே இன்றைக்குமே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களா, இப்படிப்பட்ட தேசப்பற்ற தாய் நாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்களாம், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார், எனக்கு ஒரு கணவன் இருந்தான். இந்தியாவுக்காக என் கணவன் அனுப்பி வச்சேன். அவரும் ஆர்மில இருந்திருக்காரு. இந்தியாவுக்காக என் கணவன் அனுப்பி வச்சேன். இந்திய நாட்டுக்காக என் பிள்ளைய அனுப்பி வச்சேன். இப்ப இந்திய திரு நாட்டுக்காக இன்னொரு பிள்ளைய என்னால அனுப்பி வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த தாய் கதறி அழுததா சொல்றாங்க. இப்படிப்பட்ட வீரம் பொருந்திய நாட்டுல நாம எப்படி தெரியுமா இருக்கோம்? இவ்வளவு வீரம் பொருந்திய நாட்டுலதான் இருக்கோம் அப்படின்றதே தெரியாம இருக்கும். ஜனவரி 15 நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? பொங்கல்னு தெரியும், 4 நாள் லீவுன்னு தெரியும். ஆனா யாருக்காவது அன்றைக்கு ராணுவ தினம்னு தெரியுமா? ஜனவரி 15 ராணுவ தினம்னு தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான காணொலியில பேசிட்டு இருக்கிறதுக்கு, இன்னும் பல விஷயங்கள் பண்றதுக்கு, இன்னைக்கு நாம நம்ம குழந்தைகளோட, நாம நம்ம அப்பா அம்மா கூட, நாம நம்மளுடைய உறவினர்கள் கூட இங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எல்லையில தான் உசுரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு ராணுவனுடைய தினம் அன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம குழந்தைகளுக்கு ராணுவம்னா என்னன்னு தெரியும்? இன்றைக்கு வரைக்கும் ராணுவத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி வளர்த்த தாய்மார்கள் தான் இப்ப அதிகமா இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ராணுவம்னா யாரு அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய காலகட்டத்துல நாம இருக்கோம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரிடும், கட்டி எடுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து துடித்திடும், தாய் நாட்டை காக்க மறப்பேனோ அப்படின்ற வீரர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் அவங்கள நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தாய் திருநாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த தாய் நாட்டு மக்களுடைய, தாய் நாட்டுல இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த போர் வீரர்களை பற்றி, இன்றைக்கும் சுதந்திரத்திற்காக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய இராணுவர்களை பற்றி நாம நிச்சயமா நம்மளுடைய மக்கள்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகும். இந்த 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 பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சரவணன் அப்படின்ற ஒரு மனிதனால ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்றைக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட தமிழ் சொந்தங்களாகிய நாம் நம்மளுடைய தமிழை பத்தியும், தமிழரை பற்றியும், தமிழ் பற்று பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. சோ அதற்கான ஒரு தளமா தான் நான் இப்படிப்பட்ட ஒரு தளத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். இதற்காக வாய்ப்பை நல்கிய வைகறை சங்கமத்திற்கும், வைகறை சங்கம அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சுதந்திர தின நாளில் வீரங்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.